துலா ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த குருவின் பெயர்ச்சில 7ஆம் இடத்திலிருந்து குரு தற்பொழுது 8ஆம் இடத்திற்கு அஷ்டம குருவாக வருகின்றார். 6ஆம் அதிபதி 8ல வரார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிலாம் பாட்டு பாட முடியாது. இது நிச்சயமாக தீமையை தரும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவருடைய பார்வைக்கு சில நன்மைகள் உண்டு. அந்த விதத்துல வெளியூர் முயற்சி, வெளிநாடு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த குருவின் பயிற்சி ஆகச்சிறந்த குரு பயிற்சி. வெளிநாடு புஷ்னு பறந்துடலாம், சரிங்களா? அதுக்கு சிறப்பு. திருமண அமைப்புகள் இருந்து வந்த கடுமையான தடைகள் ஓரளவுக்கு குறைஞ்சி வீட்டில் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தும், சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான குரு பெயர்ச்சி. சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரியான நிலபுல சேர்க்கைகளை, சொத்து சேர்க்கைகளை ஏற்படுத்துகிற காலகட்டம். இதற்கெல்லாம் சிறப்பு. ஆனால் சொத்து பத்தை கொடுக்கோ, சுபகாரியங்களை செய்ய வைக்கும். ஆனால் எல்லாம் கடன் வாங்க வைக்கும், சரிங்களா? அதில் மட்டும் போய் சிக்கிடக்கூடாது. ஏன்னா சகட யோகத்தில் வேற உங்களுக்கு இந்த குருவின் பெயர்ச்சி அமைகின்றது. ஆக கூடுமான வரையிலும் துலா ராசி நேயர்கள் எதுலையும் எதை வேணாலும் பண்ணுங்க, குண்டூசி வாங்கினாலும் கடன் வாங்கி வாங்காதீங்க. இந்த ஒரு கொள்கையை மட்டும் இந்த வருடம் பின்பற்றிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க, சரிங்களா?